நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தமைக்காக உங்களை எல்லாம் தேடி நன்றி சொல்ல வருகின்றோம். அன்பு பெரியவர்கள சிறப்பான வரவேற்பை அளித்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிற மகத்தான வெற்றி என்பது இன்றைக்கு கூட இந்த கேக்கு வெட்டுவதில் கூட 40க்கு 40 என்று எழுதப்பட்டிருந்தது. இந்தியாவிலே ஏன் உலக அளவிலே ஒரு கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் போட்டியிட்ட தன்னுடைய கூட்டணி கட்சியோடு சேர்த்து அத்தனை தொகுதிகளும் 100க்கு 100% வெற்றியை பெற்றதுதான் நம்முடைய இயக்கம். அண்ணன் தளபதி அவர்கள் நன்றி உணர்வோடு நாட்டு மக்கள் வாக்குகளித்திருக்கிறார்கள். நன்றி பெறவாமல் அவர்கள் அவர் கொடுத்த திட்டங்களுக்காக கருவில இருந்து கல்லறை வரை திட்டங்களை கொடுத்திருக்கிறார் தளபதி அவர்கள். இன்றைக்கு பெண்களுக்கு 1000 ரூபாயில இருந்து கட்டணமில்லா பயணத்தில இருந்து நம்முடைய சிறுவர் சிறுமிகளுக்கு காலை பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டம் கொடுப்பதில் இருந்து நம்முடைய பெண்கள் கல்லூரிக்கு போகிறவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையில இருந்து விவசாய கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி என்று இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுக்களை எல்லாம் புத்துயிரூட்டி இருக்கிற அந்த அரசுக்கு நன்றியோடு இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு டெல்லியிலே மத்தியிலே ஒன்றியத்தில் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை என்று சொன்னாலும் மோடி ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. காரணம் 40 தொகுதிகளிலும் இன்றைக்கு அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் அவருடைய கூட்டணி. அதற்கு பிறகும் கூட தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்ய வேண்டும் என்ற இடத்திலே தான் ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். நமக்கு வேண்டிய நிதியை கொடுப்பதில்லை, நமக்கு வேண்டிய திட்டங்களை கொடுப்பதில்லை. இன்றைக்கும் அதை கூட போன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை பேசிவிட்டு தான் வந்தேன். 6 லட்சம் கோடி 5 வருஷத்துக்கு நம்ம வரியா கொடுக்கிறோம், நமக்கு ஒத்த பைசா சல்லி காசு கொடுக்கறது இல்லை. எல்லா திட்டங்களிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் இன்றைக்கு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்பட்டாலும் தாயாக இன்றைக்கு தாயுள்ளத்தோடு நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசினுடைய அந்த புறக்கணிப்பை பொருட்படுத்தாமல் தன்னுடைய நிர்வாக திறமையாலே அற்புதமான ஆட்சி சக்கரத்தை சுழற்றி அற்புதமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க அத்தனை பேரும் நன்றியோடு இருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு நன்றியுள்ளவர்களாக கடமைப்பட்டவர்களாக நீங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு, உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்த மக்கள் ஒவ்வொருடைய பாதங்களிலும் தொட்டு வணங்கி நன்றியை காணிக்கையாக்க நன்றி.